விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லி ஆகணுமா என்ன விஜய்? அவசியம். அவர் சொல்லலனாலும் விநாயகர் சதுர்த்தி யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருமே சொல்ல. திமுகவும் அப்படிதான். ஆமா, ஏன் இப்படி? தமிழக முதலமைச்சர் தான் கேட்டாங்க. இல்ல சார், திமுக கேட்கல, தமிழக முதலமைச்சர் கேட்டாங்க. திமுக ஆட்சியில எல்லா மத மக்களும் பாரபட்சம் இல்லாம சமமா நடத்தப்படுவாங்க. அவங்களோட மத நம்பிக்கைகள் மதிக்கப்படும். நாங்களே ஜவாஹிருல்லா அவர்கள்ட்ட போய் நம்ம கேட்க முடியுமா? அவர் கட்சி நாளைக்கு ஜவாஹிருல்லா முதலமைச்சர் அவர் சொல்லி ஆகணும். ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றாரு, ஈதுல் இவருக்கு நரேந்திர மோடி சொல்றாரு, அவர் நீங்க ஏற்கனவே அவர் சிறுபான்மை சகோதர தலைவர் தான் ஏத்துக்கிறீங்களா? அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. நரேந்திர மோடி இதுக்கு நபி மிலாத் நபிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, நீங்க ஏற்கனவே அவர் வந்து சிறுபான்மை சகோதரர்னு ஒத்துக்கிடுவீங்களா? மனசு உறுத்தும் உங்களுக்கு. ஆனா சொல்லியிருக்காரு. ஏன் பிரதமர் நீங்க முதலமைச்சருங்கனால எல்லாரும் கொண்டாட சொல்லுங்க. ஓணம் பண்டிகை சார் சொன்னீங்க. மாவேலியோட நாடு போலே எல்லாவரையும் ஒரு போலே சாருக்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும் என்ற பிரியப்பட்ட மலையாளிகளுக்கு இருதயம் நிறைஞ்ச ഓണാശംസകൾ. ഞാൻ സ്റ്റേറ്റേ മാറി. ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ ചീഫ് മിനിസ്റ്റർ ഇ.കെ. നായർ, എന്റെ നാദം ജണ്ടை. இதே தமிழக முதலமைச்சர் சொன்னார், ஓணம் பண்டிகை என்னதுன்னு சொல்லுங்க, அது எங்கேருந்து வந்துச்சு சொல்லுங்க, அது எதனுடைய அடையாளம் சொல்லுங்க, என்ன குறியீடுன்னு சொல்லுங்க. இந்து மத ஃபங்க்ஷன். மலையாள மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு துணியில சொல்றாரு அவரு, நட்பு கரமா. இந்துக்கள் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன்கள் கொண்டாடுறாங்களான்னு கேளுங்க, அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கொண்டாடுறாங்கன்னு கேளுங்க. அது ஹிந்து பண்டிகை. சீஃப் ஜஸ்டிஸ் வீட்ல வந்து சந்திரசூட் வீட்ல விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போயிருந்தார் நரேந்திர மோடி. இதை எப்படி பார்க்கிறது? என்ன மாதிரி இது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட போயிருந்தா பார்க்க வேண்டியதான். இதெல்லாம் கொடுமையா இல்லையா? இப்படி ஒரு பதில சொல்லக்கூடாது. அதெல்லாம் ஏற்படையதல்ல. எதிர்கட்சிகள் இதை ஒரு பார்வை அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது. அவர் ஒண்ணுமே செய்யாட்டாவோட விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் ஒண்ணு செஞ்சுட்டான்னு விமர்சனம் பண்ணாம இருப்பாங்களா? நரேந்திர மோடி பாத்ரூம் போனா கூட அதுல 10 பக்கம் எழுதுறதுக்கு 10 பேர் இருக்காங்க. அவர் நின்றுகிட்டே பாத்ரூம் போனார், உட்கார்ந்தே போனார், ஒரு 10 கிரிட்டிசிசம் பண்றதுக்கு ஆள் இருக்கிறாங்க. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியாது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் எட்டு போகிறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்க்க ஆசையும் வருது, டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது. அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அவர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட விடுவாங்களா? அதுவும் சிஜேஐ வீட்டில் கூடுவாங்க, லட்டு சேர்த்தான் சொல்லுவாங்க. என்ன தப்புன்னு நீங்கள் சொல்லு. இப்போ சிஜேஐடைய வீட்டில் அவங்க யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து கோவிட் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அப்போ நரேந்திர மோடி அவர்கள் கேள்விப்பட்டு, பாரத பிரதமர் கேள்விப்பட்டு வந்து அவர் ஒரு டாக்டரை சொல்லி ஒரு மெடிசன் சொல்லி பண்ணி சரி பண்ணாங்க. அதை வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே மேற்கோள் காட்டினார். அவர் சொல்லி தான் தெரியும், நரேந்திர மோடி எங்கேயுமே சொல்ல. அப்போ நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்க? ஓஹோ, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு உங்களுக்கும் தனி கான்வர்சேஷன் ஓடையா? ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு உயிர் போற நேரத்தில் கூட துணை நிக்கலன்னா உங்களுடைய டிசிப்ளின் என்ன வச்சிருக்கீங்க நீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இல்ல, அந்த சந்தேகம் அவங்களுக்கு எழுது. நீதிமன்றத்தை இழிவுபடுத்துற முயற்சி. ஒருத்தர் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடினாரு, அதை விமர்சனம் பண்ணு என்ன அர்த்தம்? ராமர் சிலைக்கு எல்லாருமே வந்து மன்மோகன் சிங்ல இருந்து சோனியா காந்தி எல்லாம் பூஜை பண்ணாங்க. அப்பெல்லாம் அவங்க இந்துத்துவவாதிகளா? எப்படி பாரத் மாதா கி ஜெய் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க, வந்தே மாதரம் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றது இல்ல, பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சது. அவங்க சொன்ன போது தேசப்பற்று மிக்க வாசமா இருந்துச்சு, இவங்க சொல்ல ஆரம்பிச்ச போது இந்துத்துவம் மோசமா போயிருச்சு, கோசமா போயிருச்சு. அதுதான் கணவர். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். அண்ணாமலையில இருந்து தொடங்கும், அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு 3 மாத காலம் ஓய்வு தான், ஒரு ரெஸ்ட் தான். ஒன்னு அவர் ஓய்வு எடுக்க போல படிக்க போயிருக்கிறார். அது போக இது போன்ற தலைவர் எல்லாம் ஓய்வு எடுப்பதில்லை. திடீர்னு இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் இஷ்யூ வரும்போது மட்டும்
மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஏன் அண்ணாமலைக்கு எழுது? ராகுல் காந்தி வரைக்கும் பேசுறாங்க. இந்த நேரத்தில் நாம ஏன் பேசுறோம் அப்படின்னா, நான் நேர்மையாளன் அப்படின்ற காட்ட வேண்டிய இடத்துக்கும் ஒன்று திரு ராகுல் காந்தி அறிக்கைக்கு முன்னாடியே இவர் விளக்கம் கொடுத்தார். உங்க தகவலுக்காக, ராகுல் காந்தி திரு அண்ணாமலையோட விளக்கத்துக்கு பிறகுதான் அவர் வந்து கண்டன அறிக்கை கொடுத்தாரு. செகண்ட் டே தான். சத்தியமூர்த்தி பவன் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கமலாலயமும் இப்ப அண்ணாமலைக்கு பிறகாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்படா இவங்க கூட சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு இவன் எனக்கு ஈக்குவலான ஆளா? சத்தியமூர்த்தி பவன்ல ஏன் நம்ம சொல்றோம், ஏன் கமலாலயத்தை அப்படி கொண்டு வர முடியாதுன்னு சொல்றேன். சத்தியமூர்த்தி பவன்ல இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றாரு. அவர் யாருக்கும் விரோதமா பேசல, திமுக விரோதமா பேசல. திமுக ஒழிப்போம் அழிப்போம் நமக்கு சொல்லல. நமக்கு நம்முடைய கட்சியுடைய பெருமையை மீட்டெடுக்கணும்ன்றார். அதே கூட்டத்தில் அவரை வச்சுக்கிட்டு காமராஜ் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது அப்படின்னு ஈர்க்கே சொல்லணும்னு சொல்றாரு. நடப்பதே காமராஜ் ஆட்சி தான் சொல்றாரு. அப்ப இதுதான் சத்தியமூர்த்தி பவனும் கமலாலயத்துக்கு வித்தியாசம். நான் சாவடிக்கிறவன், நான் சாவை அடிக்கிறவன், நான் அசுரன். என்னோட மோத முடியாது, என்ன தாங்கிக்க முடியாது. நான் மிருகண்டா, நான் அத வேட்டையாடுற சிங்கண்டா. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவை வெளியிட்டது சரியா என்ன? மன்னிப்பு கேட்க வைத்துங்கிறது உங்களுடைய இன்டர்பிரேஷன். மன்னிப்பு கேட்டதை அப்படிங்கிறது சரியான பாயிண்ட். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அழுத்தத்தின் பேர்ல உங்களுக்கு அது யூகம். ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்கறியான்ற துணியில அதான் அழைத்து ஒரு தொழிலதிபரை மன்னிப்பு கேட்க வைத்து திரு கராத்தே தியாகராஜன் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். அதுல ஜெயலலிதாவுடைய கால்ல திருமதி KKS சாரும் திரு KK சாரும் விழுந்த போட்டோ எடுத்து போட்டிருக்கிறார். அப்ப அதெல்லாம் எப்படி நடந்தது நீங்க சொல்லுங்க. அது எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இங்க யாருமே பிஜேபி கேள்வியே கேட்க கூடாதா? நல்லா கேட்கலாம். ஒரு பிஜேபி தான் அதிகமா கேள்வி கேட்கப்பட்ட கட்சி பிஜேபி தான். 2 வருஷம் முன்னாடி Facebookல ஒரு ஸ்டேட்டஸ் போட வர வந்து 2 வருஷம் கழிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஒரு சாதாரண ஸ்டேட்டஸ். நான் 100 உதாரணம் சொல்றேன். சமூக வலைதளங்கள்ல திமுக விமர்சிக்கப்படுகிறவர் ஜெயிலுக்கு போறாங்க. என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். அவங்க வந்து சிறையில் இருக்கிறாங்களா இல்லையா? ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு, ட்வீட் போட்டதுக்கு, பேசுனதுக்கு, அதுவும் ஆபாசமா பேசணும், ஏதோ பேசுனதுக்கெல்லாம் வந்து ஏதோ எழுதுனதுக்கெல்லாம் எவ்வளவு நான் 100 உதாரணம் காட்டுறேன். எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன். இது அங்க இருந்து கத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது சார். இது இந்த வருஷம் நீங்க மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கன கக்குச்சாடா? ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி சொல்றாங்க. என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். எந்த பயனும் இல்லை. கள்ளக்குறிச்சியை சுட்டிக்காட்டி இப்படி ஒரு இதை வந்து கள்ளக்குறிச்சி வந்து டாஸ்மாக்ல போனதா? இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது, உடம்பு நல்லா வலுவாத்துக்கு சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருங்க. இந்திய அளவில் தேசிய அளவில் மது ஒழிப்பு கொள்கை வேண்டும், அதை வந்து முன்னிலைப்படுத்தணும்ன்றார் அவரு. உங்களுடைய அலுவலகத்துல 4 பேரை நீங்க அடிமைப்படுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப அகில இந்திய அளவில் அடிமை ஒழிப்பு மாநாடு நடத்தணும்னு சொல்லி சொல்றதை விட இந்த 4 பேரை உங்களாலே விடுதலை பண்ணிட முடியும்ல? அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கலடி. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.